ஹாய் சாபிசியஸ். ஹாய். இன்னைக்கு சாபிசியஸ்ல நம்ம வந்து கும்பகோணம் வந்திருக்கோம் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்றதுக்காக. ஏன்னா கும்பகோணமுடைய மெயின் ஏரியா தான். இந்த ஏரியாலே எல்லா ஷாப்பும் கவர் ஆயிடும். நானும் கும்பகோணக்காரன் தான்டா. ஸோ இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா வந்து மெட்ரோ பஜார். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மெட்ரோ பஜார் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் வந்து கும்பகோணம்ல வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்கான். ஸோ கும்பகோணம் எக்ஸிபிஷன் போகலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். மெட்ரோ கிடையாது, நாங்கெல்லாம் தடுக்கி விழுந்தாலும் கும்பகோணம் தான் வருவோம். அதாவது எந்த திங்ஸ் வேணும்னாலும் நாங்க வாங்கறதுக்கு கும்பகோணம் தான் வருவோம். சாமி கொஞ்சம் நடந்துட்டீங்கன்னா நான் அப்படியே போயிருவேன். உருட்டு நியாயான்னு உருட்டு. எப்படி போறது? பார்க்கிங் இருக்கா? இருக்கு. ஜார்காஸ் பக்கத்துல தான் மெட்ரோ இருக்கு. இருக்கு. பார்க்கிங்லாம் வச்சிருக்காங்க. சோ வந்தாச்சு. இங்க தான் இருக்கு பார்க்கிங். ஆமா. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெட்ரோ பஜார் போவோம். மெட்ரோ பஜார் போறோம்னு சொல்லிட்டு அந்த ரோடே தாண்டி வந்தாச்சு. இப்போ எங்க வந்திருக்கோம்? இது என்ன தெருங்க? இது சாந்தி காபி. சாந்தி காபி. அது அப்போ உள்ள சாந்தி காபி. இப்போ இந்த பேர் வச்சிருக்காங்க சாந்தி காபி. ஆமா, சாந்தி காபி பஸ் ஸ்டாண்ட் தான் சொல்லுவாங்க. இல்ல போஸ்ட் ஆபீஸ். அங்க போஸ்ட் ஆபீஸ் இருக்கும். ஆமா, போஸ்ட் ஆபீஸ் பஸ் ஸ்டாப் இது. ஸோ ஆனந்தபுரம்னு வச்சுக்கேன். அங்க போயிட்டு நாங்க நேரா இங்கே தான் வருவோம். பஸ் ஸ்டாப் பஸ் அப்படியே இங்கேருந்து அப்படியே டர்ன் பண்ணா மகாகுளம். இல்ல இந்த டைம் மகாகுளம். இப்ப வந்து வெறிச்சோடி இருக்கும். அந்த மகாமககுளம்ங்கிறது வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இங்க வந்து மகாமகம் நடக்கும். அதாவது வந்து ஒரு பூ ஒன்று 12 வருஷத்துக்கு ஒரு அந்த மாதிரி இங்க வந்து திருவிழா வந்து 12 வருஷத்துக்கு ட்ரிப்பு நடக்கும். அப்போ வந்து எல்லாரும் குளிப்பாங்க. இந்த குளத்துல வந்து எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவே வந்து குளிச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு செத்தவங்க நிறைய பேர் தெரியுமா? கர்நாடகா எல்லாரும் வந்து குளிச்சிருக்காங்க அந்த இடத்துல. இங்க ஆமா, ஜெயலலிதா வந்து குளிச்சிருக்காங்க இங்க. இது 12 இயர்ஸா 24 இயர்ஸா? 12 இயர்ஸ் வந்து 12 இயர்ஸ் அப்போ வந்து இந்த கிரில் எல்லாம் கழிச்சிடுவாங்க. இப்போ வந்து ஈவினிங் டைம். இப்போ டைம் என்னன்னா வச்சுக்கோங்க, ஐ திங்க் என்ன 6 ஆமா 6 தான் ஆகுது. ஸோ அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் வெறிச்சோடி இருக்கு. இல்ல நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கு. இப்போ அதுவே இல்ல இப்போ 7 o'clock ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். இந்த மகாமககுளம் சுத்தி வந்து ஃபுல்லா வந்து அந்த ஃபுட் ஷாப் தான். ஃபுட் ஷாப் மட்டும் இல்ல, இது பானிபூரி ஷாப் தான் நிறைய. பானிபூரி, அப்புறம் வந்து அந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்ஸ் நிறைய. அதுவும் இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. பானிபூரி கடைலாம் ஓபன் பண்ணிட்டாங்க. அதான் ஓபன் பண்ணிட்டே இருக்கால். ஆமா, இன்னும் கிரவுட் வரல. ஆமா. சோ மறுபடியும் வந்த வழியை நோக்கியே போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம துபாயில கார் ஓட்டி பழக்கமாகி குறுக்க திருப்பது வந்து நமக்கு வந்து பிடிக்கல. திருப்பலாம், பட் ஆனால் அது வந்து மண்பானை. இதுதான் கும்பகோணம் ஏசி பஸ் ஸ்டாண்ட். இது அதோட தற்போதைய நிலைமை. வந்த புதுசுல சிலு சிலுன்னு இருந்தது. ஒரு 2 மாசத்துலயே எல்லாம் அபியூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து மெட்ரோல போயிட்டு நம்ம என்னெல்லாம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்ல பாக்ஸ் ஒன்று வாங்க போறேன். A few minutes later. ஸோ மெட்ரோ பஜார் கிட்ட வந்து ஒர்க்லாம் ஓவர். ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் வந்து பண்ணிட்டோம். டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒன்று விசாரிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து பானிபூரி கடைக்கு போயிட்டு பானிபூரி சாப்பிட போகிறோம். ஓகே, பானிபூரி சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். பானிபூரி மட்டும் இல்லை, காளான் சாப்பிடுவோம். எனக்கு காரப்பூரி வேணும். காரப்பூரி வேணும். எனக்கு பேல்பூரி வேணும். காரப்பூரி கடைசியா ஒரு காரப்பூரி சாப்பிடுவோமா? ஓகே, லெட்ஸ் ஈட் காரப்பூரி. எனக்கு காரப்பூரினா என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட். ஸோ
துபாய் ரெஸ்டாரண்ட் வந்து நாங்கள் இப்போ வந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தூரி சிக்கன் அண்ட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொன்னேன். அண்ட் வேற என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நான் அப்டேட் பண்ணுறேன். துபாயிலேருந்து வந்து நாங்கள் துபாய் ரெஸ்டாரண்ட் வந்துடுறோம். எஸ், கும்பகோணத்தில் ஒரு துபாய். கரெக்டானே? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். A few minutes later. Ice cream, nuts and fruits and sabja seeds and கொஞ்சம் சேமியா அண்ட் கீழே வந்து அது என்னமோ ஒரு டியூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு புசுலைமணி ப்ரெஸ் பண்ணி கொடுக்க முடியாது உங்களால். நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டா குடிப்பீங்களா? லெமன் போட்டு சுலைமான். யாரா நீ? டின்னர் வந்து சூப்பராக இருந்தது. என்னென்ன சாப்பிட்டோம்னா சிக்கன் பிரியாணி, நான் அண்ட் செட்டிநாடு சிக்கன் கிரேவி, எனக்கு வந்து எது தெரியுமா அண்ட் பிடிச்சிருந்துச்சு? தந்தூரி சிக்கன். எல்லாமே வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசியா. எனக்கு எது தெரியுமா பிடிச்சிருந்துச்சு? செட்டிநாடு சிக்கனும் அந்த நானும் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா செட்டிநாடு சிக்கன் வந்து லைட்டா வந்து அந்த ஸ்வீட்னஸோட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தந்தூரி பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிரியாணி. தந்தூரிலாம் செம்ம ஸ்பைசி. அது செமையா இருந்துச்சு. ஆமா, செம்ம ஸ்பைசி. அண்ட் சிக்கன் பிரியாணிமே அந்த மாதிரி தான் அது. நீங்க துபாய் ரெஸ்டாரண்ட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் பண்ணலாம். ஓவரால் ஃபுட் வந்து சூப்பரா இருந்தது. மஸ்ட் ட்ரை. ஓகே. அண்ட் ஃபைனலி இந்த பீடா, இது வந்து ஒரு பீடா வந்து 10 rupees. ஸோ பீடா இருந்தது. பீஸ் எவ்வளோ? ஒரு பீஸ் எவ்வளோ? இதையும் பிரித்து நம்ம வாயில் போட்டு மென்று விடுவோம். இல்லை, ஆல்ரெடி அவங்க போட்டு மென்னுட்டு இருக்காங்க. வந்து நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. நியூ பைபாஸ். லாஸ்ட் இயர் நாங்கள் வந்திருந்தப்போ இந்த இடம்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க அதுலயே போறோம். திஸ் இயர் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் அண்ட் பாபநாசம். பின்னாடி காட்டேன். துபாயில வந்து ஒசாரமா லைட் இருக்கும் தெரியுமா? தென்னை மரத்து வருஷத்துக்கு லைட் இருக்கும். பட் இருந்தாலும் இது துபாய் மாதிரி தான் தெரியுது எனக்கும். திஸ் இஸ் பட்டீஸ்வரம். பட்டீஸ்வரம் கோயில் ஏதோ திருவிழா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க Bye bye. bye bye. See you. See you in another vlog. பாருங்க, திருவிழா வைப்பு, திருவிழா நைட்டு. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி